சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். எப்பவுமே நம்ம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா, அந்த தொழில்ல இன்னொரு பேரலலா மறைமுகமான லாபம் ஒண்ணு ஒளிஞ்சிருக்கும். அது யாராவது எப்போவாவது நோட் பண்ணியிருக்கீங்களா? அது நம்ம நெறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும். ஆனா, அது என்ன அப்படிங்கிறத இப்ப நம்மளோட சேனல்ல நான் சொல்லப் போறேன். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம நம்மளோட சேனல்ல நெறைய காய்கறி தொழில் சம்மந்தப்பட்ட பல வீடியோக்கள போட்டிருக்கோம். ரீசென்ட்டா கூட பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு கடை, இந்த மாரி செட்டப்ப தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்ப எனக்கு தெரிஞ்ச நபர்கள் தான் இந்த மாரி கடை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கடைய பார்த்தீங்கன்னா, நான் நம்மளோட சேனல்ல காட்டி வீடியோ போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாம இன்னும் 2, 3 கடைகள பத்தி கூட சொல்லியிருப்பேன். இந்த எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா, காய்கறி தொழில் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா, மிக பிரம்மாண்டமா பிசினஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த கடைகள்ல காய்கறியில பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல கிட்டத்தட்ட 60, 70% லாபத்த சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம, பேரலலா பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2000லேருந்து அதிகபட்சமா 5000 வரைக்கும் கண்ணுக்கு தெரியாம இன்னொரு லாபத்தையும் அவைங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வேற எதுவுமே இல்லைங்க. இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த முட்டைகள வச்சு தான். என்னடா சொல்ற? இதுதான் எல்லா கடைகள்லுமே நார்மலா விக்கிறாங்களே! இதுல என்ன மறைமுகமான லாபம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். காய்கறின்னு சொன்னாவே, இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான பொருள்கள்ல, உணவு பண்டங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது காலையிலயும், சாயந்தரமும் மிக அதிகமா சேல் ஆகக்கூடிய ஒரு பிசினஸ். இடிப்பட்ட இந்த வொர்க்கிங் டேல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நார்மலா பார்த்தீங்கன்னா பிசினஸ் நடக்கும். ஆக மொத்தம் காலையிலயும், சாயந்தரம் பிசினஸ் மிக அதிகமா நடக்கும்போது, கண்டிப்பா காய்கறிகள் வாங்க வர நபர்கள் அனைவருமே வீட்டுக்கு தேவையான முட்டைகளையும் வாங்குவாங்க. அப்ப இது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா, முட்டைக்காக தனியா மளிகை கடைக்கு போறதுக்கு பதிலா, காய்கறி கடைக்கு வர்றவங்களே இத பார்த்துட்டு வாங்கிட்டாங்கன்னா, இது மூலியமாவும் ஒரு குறிப்பிட்ட லாபத்த கண்ணுக்கு தெரியாம நம்ம ஏர்ன் பண்ண முடியும்ல. அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு சில பேர் ஃபாலோ பண்றாங்க. இதுல மறைமுகமான லாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இந்த காய்கறி கடைக்கெல்லாம் எவ்வளோ கஸ்டமர் வருவாங்கன்னு நெனைக்கிறீங்க? நார்மலா ஆவரேஜா பார்த்தீங்கன்னாவே, ஒரு நாளைக்கு 500 டூ 600, 700 கஸ்டமரெல்லாம் வர்ற கடைகள் எல்லாம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. நம்மளோட சேனல்ல நான் ஒரு சில கடைகள பத்தி சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த கடைகளெல்லாம் அசால்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, 500 கஸ்டமர் அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட மதியத்துக்குள்ளேயே வந்துட்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு மிகவும் பிரபலமான கடைகள் அது எல்லாமே. உதாரணத்துக்கு நம்ம ஆவரேஜா ஒரு 500 கஸ்டமர்ன்னு வச்சுப்போம். இப்ப ஒரு நாளைக்கு 500 கஸ்டமர் அந்த கடைக்கு வந்துட்டு போறாங்க அப்படின்னா, அந்த 500 கஸ்டமர்ல எப்படி பார்த்தாலும் 200 கஸ்டமராவது முட்டை வாங்குவாங்க. ஏன்னா, பாதிக்கு பாதி கூட முட்டை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு 200 கஸ்டமர் மட்டும் கால்குலேஷனுக்கு வச்சுப்போம். இந்த 200 கஸ்டமரும் ஒரு கஸ்டமருக்கு 10 முட்டை வாங்குறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 200 கஸ்டமர் 10 முட்டை கணக்கு வைக்கும்போது 2000 முட்டை சேல் ஆகுது. எப்படி? ஒரே நாள்லயே 2000 முட்டை சேல் ஆகுது. இப்ப இதுல தான் ஒரு மிக முக்கியமான இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் உள்ள ஒளிஞ்சிருக்கு. இந்த மாரி காய்கறி கடையில விக்கிற இந்த மாரி முட்டைகளுக்கு பார்த்தீங்கன்னா, லாபங்கிறது ஒரு முட்டைக்கே ரூ. 1லேருந்து ரூ. 1.50 வரைக்கும் கூட வச்சிருப்பாங்க. இது என்னடா அநியாய லாபமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. ஏன்னா, நீங்க பார்க்குற அந்த காய்கறி கடை ரொம்ப பிரம்மாண்டமா நெறைய லைட் எல்லாம் போட்டு கரண்ட் பில் எல்லாம் அதிகமா வரும். ஸோ, அதுக்கு வாடகையும் அதிகமா குடுக்குற மாரி இருக்கும். இதையெல்லாம் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லாபத்த வச்சு வித்தா மட்டும் தான் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண முடியும். இது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ரேட்டும் கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அக்செப்டபிளான ஒரு பிரைஸ் தான். ஏன்னா ஹோல்சேல் கடைக்கும், மற்ற கடைகளுக்கும், ரீட்டெயில் கடைகளுக்கும், சூப்பர் மார்க்கெட்டுக்கும் பல வித்தியாசங்கள் வரும். அதே மாரி தான் காய்கறி கடையில விக்கிற இந்த முட்டைகளுக்கும் பார்த்தீங்கன்னா, சில வித்தியாசங்கள் வரும். அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரேட்டும் ஒரு வித்தியாசமா அவிங்க ஃபிக்ஸ் பண்றது தான். இது மறைமுகமான லாபம் தான். ரூ. 1 லாபம்னு வச்சாலும் கூட ஒரு முட்டைக்கு கிட்டத்தட்ட 200 கஸ்டமர் ஒவ்வொருத்தரும் 10, 10 முட்டையா வாங்குனாலும் கூட, நான் சொல்றது 500 கஸ்டமர்ல 200 கஸ்டமர் தான் சொல்றேன். சொல்லப்போனா 300, 400 கஸ்டமர் கூட முட்டை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 4, 5, 10 ஒரு அட்டை அந்த மாரி ஒரு சிலர் வாங்குவாங்க, வாங்காம இருப்பாங்க. எப்படி வேணாலும் கால்குலேஷன் இருக்கும். நாம ஆவரேஜா ஒரு 200 பேர்ன்னு வச்சு, அந்த 200 பேரும் ஆவரேஜா ஒரு 10 முட்டை வாங்குறாங்கன்னு கால்குலேட் பண்ணும்போது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே நாள்ல 2000 முட்டை சேல் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு முட்டைக்கு ரூ. 1 லாபம் வச்சாலே, கிட்டத்தட்ட ரூ. 2000
லாபம் மட்டுமே மறைமுகமா வருது. இந்த லாபம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு லாபம். ஏன்னா, சாதாரணமா நம்ம ரூ. 1 கணக்கு போடுற இதுலயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது? ரூ. 2000 லாபம் கிடைக்குது. இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1.50 வச்சாலும் கூட லாப கணக்கு இன்னும் ஏறும். இல்ல நம்ம ரூ. 1 கணக்கு வச்சாலும் கூட, இப்ப 200 பேரு 10, 10 முட்டையா வாங்குனது, அப்ப 300 பேரு 10, 10 முட்டையா வாங்குனாங்க அப்படின்னா, அப்ப 400 பேரு 10, 10 முட்டையா வாங்குனாங்க அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் 300 பேர்ன்னு வச்சாலும் நமக்கு ரூ. 3000 லாபம் கிடைக்குது. 400 பேர்ன்னு வச்சாலும் கூட நமக்கு ரூ. 4000 லாபம் கிடைக்குது. எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு 100 பேருக்குமே நமக்கு கிடைக்கிற லாபங்கிறது ரூ. 1000. இது வந்து மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. இது வந்து மறைமுகமான ஒரு தொழில் தந்திரம். இந்த மாரியெல்லாம் வந்து ஒவ்வொன்னுத்தையுமே யோசிச்சு பக்காவா, தெளிவா நம்ம ப்ரொஃபஷனலா வந்து ஒரு தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒண்ணு மட்டுமே நம்ம என்னைக்குமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நமக்கு தேவையான மற்ற விஷயங்கள மேற்படி செலவுகளுக்கோ, வாடகைக்கோ, கரண்ட் பில்லுக்கோ, இல்ல இன்வெஸ்ட்மென்ட்டுக்கோ, இல்ல நம்மளோட பேக்கப்புக்கோ அனைத்துக்குமே ஏதாவது ஒரு வகையில 2, 3 வித்தியாசமான வருமானங்கள நம்ம எதிர்பார்க்கணும். 2, 3 வித்தியாசமான வருமானங்கள் நம்ம அந்த தொழில்ல எடுக்கணும்னு பார்க்கணும். காய்கறிகள் அப்படின்னா, காய்கறிகள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அந்த காய்கறிகள் கூட நம்ம என்ன பண்ணணும்? முட்டையும் வைக்கணும். அந்த காய்கறிகள கூட பூண்டையும் தனியா வச்சு பிசினஸ் பண்ணணும். அந்த காய்கறிகள் கூட இஞ்சியும் தனியா வச்சு பிசினஸ் பண்ணணும். அந்த காய்கறிகள் கூட ஃப்ரூட்ஸும் தனியா வச்சு பிசினஸ் பண்ணணும். ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது இப்ப நெறைய காய்கறி கடைகள்ல பேரலலா வச்சு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாரி பூண்டும், இஞ்சியும் கூட பல இடங்கள்ல வச்சிருந்தாலும் கூட, இத தனியா ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி மிகப்பெரிய அளவுல பிசினஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதுதான் கிடையாது. முட்டை மாரியே அதையும் தனியா பிசினஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன், பூண்டுல மட்டுமே தினம் உங்களால 2000, 3000 லாபம் பார்க்க முடியும். அதே மாரி இஞ்சியிலிருந்து கூட தினம் 2000, 3000 லாபம் பார்க்க முடியும். முட்டையிலிருந்து உங்களுக்கு நார்மலாவே 2000, 3000 லாபங்கிறது அசால்ட்டாவே வந்துரும். இது எல்லாமே தொழில் தந்திரங்கள் தான். நம்ம கிட்ட இருக்கிற அந்த பொருள்கள வச்சே தனித்தனியா வந்து எதுல அதிகமா லாபத்தை ஈர்க்க முடியும். அப்ப அத வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்கணும்? அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? என்ன ஆஃபர குடுக்கணும்? எப்படி அத மார்க்கெட்டிங் பண்ணணும்? எது எந்தெந்த தேவைக்கு அதிகமா வாங்குவாங்க? அப்படிங்கிறத தெளிவா அலசி ஆராய்ஞ்சு நாம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த ஒரு பிசினஸ் பண்ற இடத்திலேயே பார்த்தீங்கன்னா, 2, 3 வருமானத்துக்கு அதாவது மறைமுகமான ஒரு சில வருமானத்தையும் நம்ம பேரலலா எடுக்கணும். அப்பதான் வந்து பிசினஸ மிகப்பெரிய அளவுல நம்ம டெவலப் பண்ண முடியும். அந்த வருமானங்கள் எப்படி வரும் அப்படின்னா, நமக்கு லாபத்துக்கு மேல லாப கணக்குல வரும். இல்ல அப்படின்னா, வாடகை குடுக்குறதுக்கும், கரண்ட் பில்லுக்கும் இந்த எக்ஸ்ட்ரா வர்ற லாபத்த வச்சு நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு காய்கறி தொழில் மேஜரான ஒரு பிசினஸா இருக்கு அப்படின்னா, அதுல வர்ற மொத்த லாபத்தையுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கப்பா எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த சிறிய சின்ன சின்ன இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து வர்ற இந்த பெரிய லாபத்த வச்சு பிசினஸுக்கு தேவையான இன்வெஸ்ட்மென்ட்டா நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த பிசினஸ ஒரே வருஷத்துல நீங்க எதிர்பார்த்தத விட பல மடங்கு சொல்லப்போனா பல லட்சங்கள நீங்க இதுல சம்பாரிக்க முடியும். இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அந்தந்த ஸ்ட்ராட்டஜி படி கரெக்ட்டா தெளிவா நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால நான் இந்த வீடியோல சொன்ன அத்தனை விஷயங்களையுமே தட்டி தூக்க முடியும். இது வந்து முழுக்க முழுக்க என்னோட பிசினஸ் பிளான் மட்டும்தாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் எப்படியெல்லாம் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, நான் எப்படியெல்லாம் யோசிக்கிறேனோ, எதெல்லாம் நான் யோசிச்சு எதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு நினைச்சேனோ, அத தான் வந்து நான் உங்க கூட பர்சனலாவே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓப்பனாவே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இதுல ஏதாவது மாற்று கருத்தோ, சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பிசினஸ் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.